இதோட நேம் என்ன? another name randomized block design. Okay, next concept two-way ANOVA. Two-way ANOVA algorithm. First one என்ன சொல்றாங்க அப்படின்னா very important one. Another name RPT randomized block design. Okay, randomized block design. சேம் ஐடியாமா டேபிள் கொடுத்துருவாங்க, டேபிள் கொடுப்பாங்க, இல்லைன்னா டேட்டா கொடுத்துருவாங்க, நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் வச்சுக்குவீங்க. x11 x12 சாரி x12 இங்கே இருக்கும், இது வந்து x21 கரெக்டுங்களா? அதே மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் வரும்னு தெரியல, மேபி x1n x2n அப்படியே ரன் ஆகிட்டே இருந்ததுன்னா கடைசி வேல்யூ xmn வருது வச்சுங்க. ஒரு டேபிள் ஃபார்மேட் எவ்வளோ வேல்யூஸ் வரும்னு தெரியல, ஜென்ரலாக போட்டேன். சரிங்களாம்மா? ஓகே சார். இதுதான் அனோவா டேபிளுக்கு உண்டான செகண்ட் வேக்கு உண்டானது. இது நம்ம ப்ரீவியஸ் ஒன் வேல என்ன பார்த்தோம்? ஒன்லி கால வைஸ் கால்குலேஷன் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா கால வைஸும் பார்ப்போம், ரோ வைஸும் பார்ப்போம். ஓகே, கால வைஸ் சம்மேஷன் கண்டுபிடிக்க வேணும் அண்ட் ஆல்சோ ரோ வைஸ் சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இதனோட கால்குலேஷன் எஸ்எஸ்ஆர் கண்டுபிடிக்கிறீங்க அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி கண்டுபிடிக்கிறீங்க. அதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போறோம். சரியாம்மா? ஓகே சார். அப்போ இது எல்லாம் ஆட் பண்ணி வரதுக்கு பேர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டு, இது கிராண்ட் டோட்டல் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். கரெக்டாமா? இங்க இருக்கிற எல்லா வேல்யூமே ஆட் பண்ணி வர்றது கிராண்ட் டோட்டல், அது உங்களுக்கு தெரியும். கால்குலேஷன் மட்டும் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ்சி மட்டும் அடிஷனல் வரும். சரி, இப்போ பார்க்கலாங்களா? இதுக்கு என்னென்ன ஃபார்முலா வரும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிராண்ட் டோட்டல் தான். கிராண்ட் டோட்டல் ஃபார்முலா என்ன? Sum of the total values given in the table. Sum of the all values in the table. Okay, that notation is T. Second formula, corrected factor CF. Formula என்னமா? T square by n sir. Capital N. So next ma, third one. SSC sir. SSC இங்க வந்து நான் SSR ஃபர்ஸ்ட் போடுறேன், ஏன்னா ரோ வைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் கால வைஸ் மூவ் பண்ணிக்கலாம். SSRனோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் எக்ஸ் ஐ டாட். xi டாட்னா இது ரோ வைஸ் டோட்டல். ஓகே, இந்த ரோ வைஸ் டோட்டலோட நோட்டேஷன் என்ன சொல்றேன்? சம்மேஷன் xi டாட் நோட் பண்றேன். சரிங்களா? அப்படின்னா மீனிங் என்ன? காலம் கிடையாது, ரோ. கரெக்டுங்களா? அதனுடைய ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என்ஆர். என்ஆர்னா எவ்வளவு வேல்யூஸ் ரோ வைஸ் ஆட் பண்றீங்க, எவ்வளவு வேல்யூஸ். அதோட மீனிங் என்ன? 1 2 3 எவ்வளவு வேல்யூஸ் தெரியாது. Number of rows sir. என்னமா? Number of rows. நம்பர் ஆஃப் ரோஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆப்போசிட்டா வரும். ஏன்னா இதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ், இதுதான் நம்பர் ஆஃப் ரோஸ். கரெக்டுங்களா? பட் இது என்னது? இதனோட வேல்யூ 1 + 2 + up to n. அப்போ இங்க n ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த n நோட் பண்ணுவாங்க. அதனால நம்பர் ஆஃப் ரோஸ் வராதுன்னு நம்பர் ஆஃப் ஆடிங் இன் த டோட்டலிங் இன் த ரோஸ். எத்தனை ரோஸ் வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது நமக்கு கிளியர் ஆகும், அதை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? அது எவ்வளவு வந்து ஆட் பண்றீங்களோ அதனோட வேல்யூ. ஓகே, மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர். இது என்ன டவுட் இருக்குதா? நோ சார். ஸோ அதை மீறி உங்களுக்கு டவுட் வந்து இந்த என்ஆருக்கு பதில் என்சி போடணும். இங்க என்சினே வச்சுருங்க வேணும். என்ஆர் உங்களுக்கு டவுட் வரனால என்சியே வச்சுக்கோ. ஏன் என்சி போடணும்? என்சினா சார்? என்சினா நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு வச்சுக்கோ. நீங்க கேட்டீங்களா நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் மாறும். என்சிஐ ரோஸ் மட்டும் தானே சார் நம்ம இது பண்றோம். என்னமா? ரோஸ் தானே சார் நம்ம இங்க ஆட் பண்றோம். ரோஸ் தான் ஆட் பண்றீங்க, பட் இங்க எத்தனை எலிமெண்ட் ஆட் பண்ணுவீங்க? சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, 2 ரோ 3 காலம் அப்படின்னா 2 3 5 6 7 8 கரெக்ட்டுங்களா? 2 rows 3 columns. நான் என்ன பண்றேன்? சம்மேஷன் ஆர் கண்டுபிடிங்கிறேன். சம்மேஷன் ஆர்னா ரோ வைஸ் ஆட் பண்ணுங்கிறேன். அப்ப ரோ வைஸ் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இதை ஆட் பண்ணுவீங்களா? மொத்தம் எலிமெண்ட் வருது 1 2 3 எலிமெண்ட் வருது. 3 எலிமெண்டோட சம்மேஷன் 10. அதே மாதிரி இங்க எத்தனை 1 2 3 அப்புறம் 13 21 கரெக்ட்டுங்களா? அப்ப நம்பர் ஆஃப் ரோஸ் 2 பட் இந்த 10 எத்தனை வேல்யூவோட சம்மேஷன்? நம்பர் ஆஃப் காலத்தோட சம்மேஷன். எத்தனை காலம் இருக்குது? 1 2 3 காலம். அப்ப இந்த 10ங்கிறது எத்தனை எலிமெண்டோட சம்மேஷன்? 3 எலிமெண்டோட சம்மேஷன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அதனால தான் வந்து என்சி நோட் பண்றேன். புரியுதா? இல்ல டவுட் ஓகே சார். ஓகே புரியுது சார். ஓகே. சரி, இப்போ எஸ்எஸ்ஆர் நோட் பண்ணிட்டோமா சார்? அடுத்து யாருமே வேணும்? எம்எஸ்ஆர் சொல்லுங்க.
MSR equal to என்ன வரும்? SSR SSR divided by இங்க தான் ரோ வரும். R minus 1. Number of row minus 1. Rங்கிறது என்னது? Number of number of rows. rows. Rows minus. Okay. Yes, sir. And மீதி இதெல்லாம் அதே ஃபார்முலா. ஃபிஃப்த் ஒன்று நீ சொன்னீங்க SSC. SSC என்ன ஃபார்முலா? சம்மேஷன் எக்ஸ் இது காலம்னால டாட் ஜேன்னு வைக்கிறீங்க. இங்க டாட் ஐன்னு வச்சிங்களா, ஐ டாட்னு வச்சிங்களேன். இங்க என்ன பண்றீங்க? டாட் ஜேன்னு வச்சுட்டு அதனுடைய ஸ்கொயர், கரெக்டுங்களா? அதனோட ஸ்கொயர் டிவைடட் பை இது என்னது? NRI. NRI என்னது? எவ்வளவு ரோ இருக்குதோ அதை வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போடுறீங்க, கரெக்டுங்களா? இங்க NCIன்னு போடுங்க, இங்க NRIன்னு போடுங்க. அப்பதான் மீனிங் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், சரிங்களா? மைனஸ் NR. புரியுதா ஜெனிப்பா? புரியுது சார். ஓகே, வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் யாரு? MSC, கரெக்டுங்களா? MSC. MSCயோட ஃபார்முலா என்னது? SSC டிவைடட் பை காலம் மைனஸ் 1. கரெக்டாமா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் உனக்கே தெரியல. நெக்ஸ்ட் யாருமா? DSS. MSCக்கு அடுத்தது வந்து TSS. TSS. TSS என்ன ஃபார்முலா? சார் சம்மேஷன் ஆஃப் ஒவ்வொரு XIJ டேர்மும் ஸ்கொயர் பண்ணிட்டு மைனஸ் கரெக்டட் ஃபேக்டர், கரெக்ட்டுங்களா? Sir, move it little upward, sir. And note down the formula for SSC. Yes, sir. SSR, MSR, which one? Sir, SSC, I'm noting it, sir. I'll finish it, sir. That's it. Yes, sir. We can use it. Okay. What is the next one? SSE. SSE formula what? DSS minus SSC minus SSR. Additional one table. One way க்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தான் வரும். 2 way க்கு என்னாச்சு? additional இந்த டேம் வரும். SSR. Small changes. SSC வரும். சரியாமா? Yes, sir. Next MSE. MSE ஒரு ஃபார்முலா என்னமா? SSE divided by இங்க என்ன வரும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ரோ மைனஸ் 1 இன்டு காலம் மைனஸ், ரோ மைனஸ் 1 இன்டு காலம் மைனஸ். Column minus. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? அவ்வளோதான் கண்ணு. இந்த 9 கால்குலேஷன் முடிச்சா டேபிள் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ணணும். இந்த 9 ஃபார்முலா எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? Sir, எழுதியாச்சு சார். ஓகே, வெரி குட். அப்போ அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. அனோவா டேபிள் ரெண்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம், ரோக்கு தனியாக காலத்துக்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். ஹெட்டிங் எல்லாம் சேம் தான், சரிங்களா? ஹெட்டிங்லாம் சேம் தான், பட் அடிஷனலாக ரோ வந்து ஆட் ஆகும். அடிஷனலாக என்ன ஆகுது? ரோ வந்து ஆட் ஆகும், சரிங்களா? மற்றபடி நம்மளுக்கு எல்லாமே சேம் தான். எஸ்எஸ்ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்எஸ்ஆரோடது, செகண்ட் ஒன் வந்து எஸ்எஸ்சியோடது, லாஸ்ட் ஒன் வந்து எஸ்எஸ்சியோடது. அப்போ இங்கே ஹெட்டிங் என்னது? சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் SS, அடுத்தது கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அடுத்தது MS, அடுத்தது F ரேஷியோ. அவ்வளோதான். அப்போ கேட்டிங்க எழுதிக்கலாமா? சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் இங்கே என்ன வரும்? சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் வரும், சரியாமா? ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயுமே சோர்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் யார் யாரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது என்னது? சம் ஆஃப் ஸ்கொயர். அடுத்தது யாரு? டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், F ரேஷியோ. வேணும்னா டேபிள் வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடைசியாக கூட சொல்லிக்கலாம் டேபிள் வேல்யூ. சரியா கண்ணு? எனக்கு டவுட் இருக்குதா? நோ சார். சார் ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? ரோ. ஃபர்ஸ்ட் ஒன் யார் பண்ணுறோம்? ரோவை பார்க்குறோம். செகண்ட் ஒன் யாரை பார்க்குறோம்? காலம் பார்க்குறோம். அண்ட் லாஸ்ட் ஒன் யார் பார்க்குறோம்? எரர் பார்க்குறோம். சரியாம்மா? மூவ் பண்ணாம அடுத்தது என்னோட ஃபார்முலா என்ன? SSR, இது வந்து SSCE, இது வந்து SSE. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் R ஓட மைனஸ் R மைனஸ் 1, இது காலம் மைனஸ் 1, இது வந்து என்னது? R மைனஸ் 1 இன்ட்டு காலம் மைனஸ் 1. கரெக்டாமா? தெளிவா? சார் கேக்குது சார். கரெக்ட் தான் பாத்துங்க. SSR, SSC, SSE. F ரேஷியோ எதை கம்பேர் பண்ண போறீங்கன்னு சொல்லிடுறேன். இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளவுதான் சார், எழுதிட்டே இருக்கேன் சார்.
எஸ் சார். ஓகே. இப்ப நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, எஃப் சார் ரேஸ் இப்போ எஃப் ரேஷியோ. எஃப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ரோக்கும் கண்டுபிடிக்கணும், காலத்துக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இது 2யும் யார் யாரு? சாரி, இங்க எம்எஸ்ஆருக்கு தான் எஸ்எஸ் போடுறேன். இது எம்எஸ்ஆர். எம்எஸ்சி. சார் அதான் நானும் பார்த்தேன் சார். எம்எஸ். சாரிம்மா, சாரி. ஓகே. இது வந்து எம்எஸ்ஆர், எம்எஸ்சி அண்ட் எம்எஸ்சி. எம்எஸ்இ. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ரோக்கு பார்க்க வேண்டாம் கண்ணு. இந்த எம்எஸ்ஆரும் எம்எஸ்சியும் யார் கிரியேட்டர்ஸோ அவங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் யாரு? எஃப்ஆர். எஃப்ஆர்னா யாரு? ரோவோட ரேஷியோ. ரோவோட ரேஷியோ என்ன பண்றீங்க? கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் யாரோடது அண்ட் ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். சார் அண்ட் எம்எஸ்இ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இது பண்ணி சொல்லுங்க. அடுத்தது யார் பார்க்குறீங்க? எஃப்சி. எஃப்சினா காலத்தோட ரேஷியோ. அதுலேயும் கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ். சரிங்களா? இப்போ எப்படி கம்பேர் பண்ணுவீங்க தெரியுமில்ல? எஃப்ஆர் ரோவையும் எம்எஸ்சியும் கம்பேர் பண்ணுவீங்க. சரிங்களா? இது கம்பாரிசன் யாரு? கம்பாரிசன் யாரு? எம்எஸ்ஆரும் எம்எஸ்இயும் சார். ஓகே, சூப்பர், வெரி குட். எம்எஸ்சி. அதே மாதிரி இதனோட கம்பாரிசன் யாரு? எம்எஸ்சி கமா எம்எஸ்சி. ரெண்டுக்குமே எம்எஸ்சி காமன். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ டேபிள் வேல்யூ என்ட்ரி பண்ணணும்ல. டேபிள் வேல்யூ எப்படி நம்மளுக்கு தெரியும்? யார் கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ்னோ அவனோட டேபிள் வேல்யூ என்ட்ரி பண்ண போறீங்க. சரிங்களா? அதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். கரெக்டுங்களா? அப்போ யார் டேபிள் வேல்யூக்கு யார் யார் வேணும்? ஃபர்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வேணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆர் வேணும் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் காலம் வேணும். கரெக்டுங்களா? ரெண்டுக்குமே நியூமரேட்டரோட, கரெக்டுங்களா? ரெண்டுக்குமே நியூமரேட்டரோட யார் வேல்யூவோ அதே மாதிரி டினாமினேட்டர் யார் வேல்யூ அதை பார்க்க போறீங்க. இது நியூமரேட்டர் யார் இருக்கிறாங்க கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ், அண்ட் டினாமினேட்டர் யார் இருக்கிறாங்க அதனுடைய கிரேட்டஸ்ட் வேரியன்ஸோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நீங்க என்ன இருக்குதோ அது ரெக்கார்டிங்க நீங்க எடுக்க போறீங்க. சரியாமா? ஓகே சார். ரெண்டுக்குமே என்ன பண்ண போறீங்க? ஆல்பா காமன். ஆல்பா ரெண்டுக்குமே என்னது? அவங்க கொடுத்துருந்தா பாருங்க, அவங்க கொடுக்கல. ஒரு சில கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கொஸ்டின் கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்க கொடுக்கலன்னா 5% எடுத்துங்க, அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரிங்க. இப்போ டேபிள் வேல்யூ பார்க்க போறீங்க. யாருக்கு? எஃப் டெஸ்ட் டிஆர். டிஆர்னா டேபிள் வேல்யூ ஆஃப் ரோ. அதே மாதிரி எஃப் டெஸ்ட் டிசி அப்படின்னா எஃப் டெஸ்ட் டேபிள் வேல்யூ ஆஃப் காலம். சரிங்களா? அது எப்படி? 5% தானே. அப்போ 5%, 0.05%, 0.05%. அதே கான்செப்ட் என்ஆர் கமா டிஆர். அந்த டேபிள் ஆல்ரெடி நான் கொடுத்துக்கிறேன். அந்த டேபிளை வச்சு நீங்க பார்க்க போறீங்க. கரெக்டாமா? ரெண்டு வேல்யூ என்ன வருது செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பின்னாடி கன்க்ளூஷன். ரெண்டு கன்க்ளூஷன் எழுதணும். சரிங்களா? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே கட்ச் நாட் டிஃபைன் பண்ணிக்கணும். எங்க கட்ச் நாட் டிஃபைன் பண்ணிப்பீங்க? இங்க டேபிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்களே, இந்த டேபிள் வேல்யூ கொடுத்த பின்னாடி இங்க கால்குலேஷன் முன்னாடி இங்க கட்ச் நாட் டிஃபைன் பண்ணிக்கணும். சரிங்களா? கட்ச் நாட் வந்து என்ன நினைப்பீங்க? ஒன்று வந்து there is no significant between rows. செகண்ட் ஒன்று வந்து there is no significant between columns. கட்ச் நாட் ஸ்டார்டிங்கே டிஃபைன் பண்ணிக்கணும். சரியாமா? ஓகே சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் கால்குலேஷன் முன்னாடி இதை நோட் பண்ணிட்டு இந்த கால்குலேஷனை முடிச்சுட்டு டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன எழுத வேணும்? கன்க்ளூஷன் எழுத வேணும். அப்போ கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்? சேம் ஃபார்முலா. என்னது? பட் ரெண்டு கேசஸ். என்ன கேசஸ்? கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் ரோ இஸ் லெஸ் than or equal to டேபிள் வேல்யூ ஆஃப் ரோ. டேபிள் வேல்யூ ஆஃப் ரோ. வெரி குட். அப்படி நீங்க இங்கேயே ஓகே, கால்குலேட்டர் வேல்யூ ஆஃப் காலம். வேல்யூ ஆஃப் காலம் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ காலம். கரெக்டாமா? அப்ப எது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாம் இல்ல ஒண்ணு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகலாம்? அது நமக்கு தெரியும். ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா such not is accepted. இல்ல ஒண்ணு மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா அதுக்கு கரெஸ்பாண்டிங்கா such not is accepted row wise. such not is accepted row wise. ஓகே? இங்க such not is accepted column wise. அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன் ஆஃப் த டூ வே அனோவா. எனி டவுட்? அல்காரிதம் கிளியர்னா நம்ம ப்ராப்ளம் பண்ணலாம். சார் கொஞ்சம் முன்னாடி இது பண்ணிட்டா